ஹாய் கைஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜாட்கோ யுவா ப்ரொஜெக்டர் வந்து ஆன் ஆகலைன்னு சொல்லிவிட்டு. மேபி என் ஊரில் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன்லாம் ஜாஸ்தின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஜாட்கோ நியூ வீடியோ போடும்போது எண்ணில். ஸோ அதை நான் ரிப்பேர் பண்ணிட்டேன் இப்போது. ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1600 ருபீஸ் ஆச்சு. நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் பண்ணேன். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் 2-3 கடை இருந்தது. நான் இதில் கூகுளில் சர்ச் பண்ணும்போது கோல்டன் ப்ரொஜெக்டர்ஸ்னு ஒன்று நல்ல ரிவ்யூ போட்டிருந்தது. ஆனால் நான் கடைக்கு அங்கே போகும்போது அந்த கடை மூடி இருந்தது. நான் வேறு ஒரு கடையில் பண்ணேன். அங்கே வந்து 1600 ருபீஸ் வாங்கிட்டாங்க. மேபி கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும். பட் இது வந்து கம்பேரிட்டிவ்லி இவங்க ஜாட்கோ கம்பெனி கேட்டதோட கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. ஏன்னா ஜாட்கோ வந்து டூ அண்ட் ஃப்ரோ ஷிப்பிங்க்கு ஒரு 500 ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் 800 கேட்டாங்க. அது எல்லாமே தான் ஸ்பேர்ஸ் மாற்றணுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரானாங்க. ஸோ அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இனிஷியலாக ஒரு 2000 ருபீஸ் கேட்டார். அப்புறம் 1200லேயே வேலை முடிஞ்சு போச்சு. 1600ல் நான் பார்கெயின் பண்ணேன். 1600 அதுக்கு கம்மி வர மாட்டேன்ட்டார். ஸோ ஜஸ்ட் ஒரு அப்டேட் கொடுக்கலான்ட்டு தான். இன்கேஸ் உங்களுக்கும் ஏதாவது இது வந்து ஜஸ்ட்டு அவர் ஓப்பன் பண்ணி நான் எவ்வளோன்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், அப்புறமேட்டு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ அப்போயே ஓப்பன் பண்ணார். இந்த மாதிரி பவர் தான் வரல, மேபி 1600 ருபீஸ் ஆகும்னாரு. ஏன் இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்கலாம் கேட்டேன். அதெல்லாம் காயில் சுற்றணும் அது இதுன்னாரு. அதனால் ஓகேன்னு சொல்லி 1600க்கு ஃபைனல் பண்ணி அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க. அப்புறம் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அங்கே என்னென்னா இவங்க யாருமே வந்து ப்ரொஜெக்டரை கையில் கொண்டு வந்தால் தான். நான் கோல்டன் ப்ரொஜெக்டர்ஸ்க்கே கால் பண்ணேன். இன்னொரு ப்ரொஜெக்டர் அண்ணனோட ப்ரொஜெக்டர் சோனியோடது ப்ராப்ளம்னு. நீங்கள் ப்ரொஜெக்டரை கொண்டு வாங்க, அப்புறமா பார்த்து சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ ப்ரொஜெக்டரை கொண்டு வந்தால் தான் அவங்க இது சொல்லுவாங்க, பார்த்துட்டு என்ன ப்ரைஸ் என்ன இஷ்யூலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுன்றதா கூட சொல்லுங்கள். நான் ஏதாவது கேட்கணுன்னாலும் கேட்பேன். இன்னொன்று என்ன இதை சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து நான் புது ரிமோட் வாங்கியிருந்தேன். இந்த 5 TV ஸ்டிக் இங்கே இருக்குது பாருங்கள், அதுக்கு. ஏன்னா நான் பழைய ரிமோட் திறந்துச்சிச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், அமேசான் 5 TV ஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள். 7 ஒரு கம்பெனியோடது. அமேசானில் 7 ஒரு கம்பெனி, ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியோட இருந்து வாங்கினது. செம்மையாக ஒர்க் ஆகுது. நான் எதுவும் பேர் பண்ணல, எடுத்த உடனேவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இந்த இதை பற்றி தான், ரிப்பேர் பற்றி சொல்லணுன்னு தான் சொன்னேன். பட் இட்ஸ் ஓகே. 1600 ஓகேன்னு தோணுச்சு. சும்மா இருக்கிறதுக்கு 1600க்கு புது ப்ராஜெக்ட் போகிறதுக்கு இது ரிப்பேர் பண்ணது ஓகேன்னு தான் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது தெரியணுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ். பாய்.